ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன பெயர்ச்சிகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில், அதாவது ஜூன் 1 அன்னைக்கு செவ்வாய் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, குரு சுக்கிரன் புதன் சேர்க்கை மிதுன ராசியில் இருக்குது, கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, கும்பராசியில் ராகுவும் மீன ராசியில் சனியும் சஞ்சாரம் பண்ணுகிறார்கள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை விருச்சிக ராசியிலிருந்து துவக்கிறாரு, தன்னுடைய நீச்சஸ்தானமான விருச்சிக ராசியிலிருந்து. அதே சமயம் மேஜர் கிரக பயிற்சிகள்னு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1 அன்னைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார், தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு. சுக்கிரன் 8 அன்னைக்கு அதே மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, குருவோடு இணைகிறாரு. சூரியன் 15 அன்னைக்கு, ஜூன் 15 அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சூரியன் பயிற்சியாகி சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம். செவ்வாய் 20 20/6/2026 அன்று செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சனியின் 3ஆம் பார்வையில் வராரு. ஆக்சுவலாக சனி பார்வையில் செவ்வாய் வரும்பொழுதெல்லாம் உலக அளவில் பாதிப்புகள், இரத்த களரிகள் ஏற்படும்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அது ரொம்ப பெருசாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு பெரிய சிச்சுவேஷனை ஒரு பெரிய நாடு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சனி பகவானுக்கு குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வை இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் கடைசி பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 22/6/2026 அன்று புதன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, குரு பயிற்சி. குரு பயிற்சினால் உலக அளவில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த குரு பயிற்சினால் என்ன ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன ஒரு சின்ன சங்கடம் வரும் அப்படின்னா, தங்கத்தின் மதிப்பு கூடுவதற்கான சூழ்நிலை இருக்குது, தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும். பொதுவாக நீங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு கடகராசிக்கு வரும்பொழுதெல்லாம் தங்கத்தினுடைய விலை ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சூழ்நிலை அமையும். அப்படி தான் இது கடந்த காலங்களில் குருவுடைய வளர்ச்சியினால், குருவுடைய மாற்றத்தினால் தங்கத்தின் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, லோக குருன்னு சொல்லக்கூடிய பாரத தேசம் அடுத்தவங்களுக்கு உதாரணமாக நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது. இனி இந்த மாதம், ஜூன் மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை அடையப் போகிறீர்கள்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். கடகராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ள குரு வரார். பொதுவாக ராசிக்குள்ள குரு வந்தால், அதாவது ஜென்ம குரு அப்படின்னு சொன்னால் அது காராகிரக வாசத்தை ஏற்படுத்தும். ஆனால் பெரிய வளர்ச்சியை தரும். பயப்பட வேணாம், அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தி ஆகும். ஆசைப்பட்ட விஷயத்தில் நடத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில்துறையினருக்கு புதிய புதிய நண்பர்கள் சேருவார்கள். ஏன்னா உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டால் அவ்வளோ சூப்பரான டைம். நீங்கள் கொடுக்கறதெல்லாம் அப்படியே தங்கமாக மாறும். நீங்கள் அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஷேர் ட்ரேடிங்கில் இருக்கீங்க, ஷேர் கன்சல்டன்சி பண்ணுறீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸை நீங்கள் செயல்படுத்திங்கன்னா அது நஷ்டம் ஆகும். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸை அடுத்தவங்களை போட்டு பணம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அது லட்சக்கணக்கில் பணத்தை கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வேறு ஒருத்தர் பேரில் வேறு ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்து நீ இதை பண்ணி கொடு, நான் உனக்கு அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாமே தவிர, ஆனால் நீங்கள் ஷேர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. இது ட்ரேடிங் மட்டும் இல்லை, ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்படி தான். அதே மாதிரி நீங்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்கிறீங்க, இல்லை பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்த நபராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அட்வைஸ், உங்கள் அட்வைஸ் அடுத்தவங்களுக்கு லாபமாக இருக்கும், உங்களுக்கு அது நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஸோ என்றைக்குமே நமக்கு நாமே எதையும் பண்ணக்கூடாது. டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களே மருத்துவம் பார்த்துக்க மாட்டாங்க. இப்போ என்னை போடுற ஜோதிடர்கள் இப்போ எனக்கு ஜோசியம் பார்க்கணுன்னு நான் பார்த்துக்க மாட்டேன். என்னுடைய நண்பர் யாராவது ஒருத்தரை நான் தேடி போகணும், அவர்கிட்ட கேட்கணும். இல்லையா ஜோசியமே பார்க்கக்கூடாது.
அப்படி இருக்கணும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசிக்காரங்க அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். அதே மாதிரி படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பு சார்ந்த விஷயங்களில் இதுவரை செய்யாத ஒரு சாதனை செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, முன்ஜென்ம புண்ணியத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற காரணத்தினால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்த குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். அதே சமயம் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் செழிப்புத்தன்மை ஏற்படும். வியாபாரம் புதுசாக நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். குறிப்பாக நீங்கள் இந்த வியாபாரம் அப்படிங்கிறது அறிவு சார்ந்த வியாபாரம் பண்ணலாம், சர்வீஸ் ஓரியன்ட் வியாபாரம் பண்ணலாம், இல்லை ப்ராடக்ட் ரிலேட்டட் ப்ராடக்டே வியாபாரம் பண்ணலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பேனாவை வியாபாரம் பண்ணலாம், ஒரு மொபைல் ஃபோனுக்கு கடை வச்சு வியாபாரம் பண்ணலாம். எதை பண்ணினாலும் சரி உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு, ரியல் எஸ்டேட்டு, விவசாயம் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாத பிற்பகுதியில் லாபத்தில் இருந்த தடைகள் விலகும். 20ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு லாபம் தடையை விலக்கி வருமானத்தை கொட்டக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். வேணா 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்க போகிறார். சனி பார்வையில் செவ்வாய் இருக்காரு. நீங்கள் பேசுறது மட்டும் கவனமாக இருந்தால் போதும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு வார்த்தையை விடக்கூடாது. நீங்கள் வார்த்தையை விட்டீங்க, அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். சங்கடம்னா உடனே எதிரியா சார் அப்படின்னா எதிரி கிடையாது. உங்களுடைய மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய தந்தையுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் அப்பாவுக்கே உபதேசம் பண்ணுவீங்க. அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு உபதேசம் பண்ணும்போது அவர்கிட்ட அதிகாரம் பண்ணி, உங்கள் அப்பா உங்களை ஏதாவது சொன்னார்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கேட்கலன்னு வச்சுக்கோங்க, மிரட்டுவார். மிரட்டி தலையில் குட்டி உக்காத்த வேலை வைப்பார். அதே இதை நீங்கள் பண்ணக்கூடாது. அப்பாங்கிற ஸ்தானத்தை கொடுக்கணும், அதே அவருக்கு சொல்லியும் கொடுக்கணும். அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமிமலை முருகனை, சுவாமிநாத சுவாமியை வணங்க வேண்டும். சுவாமிநாத சுவாமியை வணங்குறதுக்கு ஒரு தடவை முடிஞ்சால் ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கோ, ஒரு வியாழக்கிழமைக்கோ, ஒரு செவ்வாய்க்கிழமைக்கோ அந்த சுவாமிமலை முருகனை நேரில் சென்று தரிசித்து வாருங்கள். பல வெற்றிகள் உங்கள் வீடு வாசலை தேடி வரும். உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்த்தீங்க. இது பொதுவான பலன் தான். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும், அதன் மூலமாக எதிர்காலத்தை சரியாக்கி கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, உங்களுடைய பாதையை தெரிந்து கொண்டு செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறவங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனுடைய தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 2 கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் 8ல் ஆரம்பிக்கிற நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வரதுக்கு, சென்னையில் என்னை நேரில் சந்திக்கிறதுக்கு. 72ல் ஆரம்பிக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதன் மூலமாக நீங்கள் ரெண்டு நம்பர்லேயும் என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வரத்துக்கு இந்த நம்பரையும், வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த நம்பரையும் பயன்படுத்தி உங்களுடைய எதிர்கால பலன்களை அறிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செப்பனிடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் உங்களுடைய எதிர்காலம் நன்மை பயக்கும் விதமாக மாறக்கூடிய வேண்டும். என்னுடைய அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சித் பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடகராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு, மூட நம்பிக்கையில் போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல், ஒரு கிரகங்கள் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த ராசிக்கு எந்த ஒரு தாக்கத்தை கொடுக்குது, ஒரு பாவத்தை விட்டு இன்னொரு பாவம், ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறும் பொழுது எது மாற வாழ்க்கை பயணம் நமக்கு மாறப்போகுது, வாழ்க்கை சம்பவங்கள் எப்படி நமக்கு மாற்றி அமைக்க போகுதுங்கிறது, கர்மாவின் அடிப்படையில் கிரகத்தின் சஞ்சாரங்கள் எப்படி கொடுக்கறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, கடகராசிக்கு 2026 எப்படி இருக்குன்னா, மாதம் பிறக்கும் பொழுதே, ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே கடகத்துல குரு உச்சம் அடைகிறார். ஸோ ராசிக்குள்ள குரு வருவது மிகவும் நல்லது. இதுவரை 12ஆம் இடத்தில் இருந்து, விரயஸ்தானத்தில் இருந்து 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ருண சத்ரு பாவத்தை பார்த்து கொண்டிருந்து கடன், வம்பு வழக்குகள், உடல்நல கோளாறுகள், நிறைய செலவு, கண்ட்ரோல் பண்ண முடியாத மாற விரயங்கள் போய் கொண்டிருந்த
கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள குரு வரும் பொழுது முதல் மைண்டு கிளியர் ஆகும். நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், எது மாதிரி குறைகள் நிறைந்ததான ஒரு அமைப்பாக நம்ம இருக்கிறோங்கிறது முதல் தெரியும். தேவையற்ற செலவுகளை குறைப்போம், தேவையற்ற செயல்பாடுகளை குறைப்போம். என்ன செய்யணும், வாழ்க்கையில முன்னேறுவதற்கு என்ன செய்யணும், அது மாணவனாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, மூத்த குடிமகன்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு நடுத்தர வயதினர், ஒரு வியாபாரம் தொழிலதிபர் அது மாதிரி இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் நல்ல ஒரு கிளாரிட்டி முதல்ல வரும். கிளாரிட்டின்னு என்ன, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எது பண்ணுனா பரவாயில்லை, எதை நாம விடணும், எதை நம்ம சேர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிரித்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவை கொடுக்கக்கூடியவர் தான் உச்சகுரு ராசிக்குள்ள வரும் பொழுது ஒரு பெரிய பல்ப் மாற நம்மளுடைய மைண்ட்ல காட்டி நம்ம செய்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை செயல்பாடுகள் திட்டங்கள்ல குறைநிறைகள் இருக்கா அப்படிங்கிறத நம்மளே செல்ஃப் எவாலுவேஷன் என்று சொல்லப்படுகிற விஷயத்தை பண்ண வைத்து நம்மளுடைய குறிக்கோள் என்ன, நம்ம எதற்காக இதை செய்து கொண்டு இருக்கிறோங்கிற பர்பஸை அனலைஸ் பண்ண வச்சு உன்னமே ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மன போக்கை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த உச்சகுரு. ஸோ நல்லாவே லேசியாக இருக்கிறவங்க, பேட் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க, முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறவங்க, ஏனோ தோணன்னு இருக்கிறவங்க, சூழ்நிலை கைதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பெயர்ச்சி இதுங்கிறது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ராஜயோகாதிபதி ஆகிய செவ்வாய் 10ஆம் இடத்துலயே இருக்கிறார். ஸோ தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை, நல்ல ஒரு முனைப்பை கொடுக்கக்கூடியது கண்டிப்பா கொடுக்குதுங்க. இப்ப பாருங்க, ஜூன் மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் 10ஆம் இடத்திலே இருக்கிறார். அதே மாதிரி மாச கடைசி வரைக்குமே 10ல் இருக்கிறார். அதுக்கப்புறம் 11ங்கிற லாபஸ்தானத்துக்கு தான் போறார். ஸோ இந்த ஜூன் மாதம் முழுக்குமே பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள் நம்ம தவறா போயிட்டு இருந்தோமோ அதெல்லாம் மாற்றி கரெக்டான பாத்துல கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு இருக்கு. 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரன் இருக்கார், 12ல புதன் இருக்கார், சூரியன். இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் தான். ஸோ வாழ்க்கையில அடுத்த படி எடுக்கணும், அடுத்த ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகணும், சீரமைக்கணும். நம்மளுடைய ஃபினான்ஷியல் விஷயங்களா இருந்தாலும் சரி, ஹெல்த்தா இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற ஒரு முனைப்பை கொடுத்து அதுக்கு வேணுங்கிற திட்டத்தை தீட்டி செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பா இருக்கு. குரு ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய பேத்துக்கு திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்குலாம் டக்குன்னு திருமணம் அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கு. காதல் அழைத்து திருமணம் பண்ண முடியாத இருக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. வண்டி, வீடு இது மாதிரி விஷயத்துல வாங்கணும்னு 2 வருஷமா இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு நம்ம ஒரு அமைப்பு அமைச்சிட்டு இப்போ கொஞ்சம் நம்ம டீசெண்டா சொசைட்டில கொஞ்சம் அந்தஸ்தா வாழக்கூடிய அமைப்பு கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நல்ல அமைப்புகளை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. 5ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், 7ஐ பார்க்கிறார், அதே சமயத்தில் 9ஐ பார்க்கிறார். 9ங்கிற பாக்கியஸ்தானத்தை எப்போ தன் வீட்டை தானே பார்க்கும் பொழுது தகப்பனார் வழியில வரக்கூடிய அமைப்புகள், அவங்க மூலமா வரக்கூடிய சொத்துக்கள், அவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கடன் கடந்த 1 வருஷமா 2 வருஷமா கொஞ்சம் விளையாட்டுத்தனமா பண்ணது, கடனே அடைக்க முடியாம இருக்கிறதெல்லாம் கடன் அடைப்பதற்கு வேணுங்கிற யுக்திகளாம் நாமளே பண்ணி நம்ம அதை பண்ணுவோம். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஹைலைட்ல போவோம். அதாவது ஒரு மீடியா துறையில இருக்கிறாங்க, ஒரு ஃபீல்ட்ல இருக்கிறாங்க, நமக்கு ரெகக்னிஷனே கிடைக்கல, நமக்கு வாய்ப்பே கிடைக்காம போய் கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு, அது மாதிரியான ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக சஞ்சாரங்கள் உண்டு. செவ்வாய் 10ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கும் பொழுது தொழில் மேன்மை, முனைப்பு, விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், ரெகக்னிஷன், ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு டீல் நடக்கக்கூடிய அமைப்புகள், இது மாதிரி பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அடுத்த வருஷம் ஒரு 13 மாதங்கள் 2027 ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய குருவின் சஞ்சாரத்துக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான அடித்தளமான சில காரியங்களையும் வாழ்க்கை சம்பவங்களையும் அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜூன் மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வருகிறது. அது நல்லாமே யூஸ் பண்ணிக்கணும். இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து போடக்கூடிய ஜாதகம் திருக்கணித பஞ்சாங்கம் போட்டு நீங்க பார்க்கும் பொழுது
நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, உங்கள் லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி தசாபுக்திகள் என்ன போயிட்டுருக்கு, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ கோச்சாரத்தில் நம்ம பேசணும் இல்லைங்களா, அது எப்படி இருக்கிறாருங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் டிகிரி அடிப்படையில் பார்த்து கொத்தாம் பொதுவாக பார்க்காமல் துல்லியமாக பார்க்கும் பொழுது உண்மையிலேயே உங்களுடைய கர்மா என்ன, எது மாற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பிறந்தீர்கள், எது உங்களுக்கு கரெக்டான சாய்ஸாக இருக்கும், எது உங்களுக்கு பொருந்தி வராது அப்படிங்கிற அந்த உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா அது துல்லியமாக அதை ஃபில்டர் பண்ணி த ரைட் சாய்ஸஸ் அண்ட் த ராங் சாய்ஸஸை பிரிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் நடக்கும்ங்கிறது நம்ம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் இரிட்டேஷன் வந்துடுது. சில முயற்சிகள் எடுத்துகிட்டே இருக்கோம், நடக்கவே இல்லைன்னா இது என்னடா உண்மையிலேயே அது நடக்க போதா அல்லது நம்ம வீண் வேலை செஞ்சுட்டு இருக்கோமாங்கிறது அப்பப்போ நமக்கு சந்தேகம் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதில் உண்மையிலேயே உங்கள் பிராப்தம் என்ன, நம்ம இதை நோக்கி தான் போகிறது நல்லதா, இது சேஃபா, நம்ம கருமால் அது இருக்காங்கிறது பாசிட்டிவாக எதையுமே பயப்படுற மாதிரியோ ஒரு பேனிக் ஆகிற மாதிரியோ பார்க்காம என்னதான் இருக்குது நம்மளோட வாழ்க்கையிலங்கிறது தெரிந்து செயல்படும் பொழுது எப்படி ஒரு இடத்துக்கு நம்ம போகும்பொழுது ஒரு ரூட் மேப் பார்த்துட்டு நம்ம போனால் எவ்வளோ ஈஸியாக நம்ம போகலாமல் குட்டு மதிப்பாக போகாமல் நம்மளோட ரூட்டை தெரிஞ்சு டிராஃபிக் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சு போகிறப்போ நம்ம எப்படி மென்டலி ப்ரிப்பேர்டாக போவோமோ அதே மாதிரியாக நம்மளுடைய ஜோதிடத்தை பரிகாரம் அந்த மூட நம்பிக்கையெல்லாம் விற்று பார்க்காமல் துல்லியமாக சயின்டிஃபிக்காக நாம் ரீட் பண்ணும் பொழுது நம்மளுடைய பாஸ்ட்டுக்கு நல்லாவே சிங்க் ஆகும். பாஸ்ட் லைஃப் ஆக்டிவிட்டி சிங்க் ஆகி ப்ரெசண்ட் எப்படி போயிட்டுருக்கு, அடுத்த வரக்கூடிய ஃப்யூச்சர் என்னங்கிறதெல்லாம் நம்ம கிளியராக பார்க்கும் பொழுது தேவையற்ற சாய்ஸ், தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் நாமல் வெற்றி பெறுவதற்கு எதுமாற விஷயங்கள் நல்லபடியாக அமையும், எதுமாற விஷயங்கள் நமக்கு தோதுபடாது, வேலை மாற்றங்கள் எப்பொழுது, தொழில் மேன்மை எப்பொழுது, நமக்கு வேலை செட் ஆகுமா தொழில் செட் ஆகுமா, அல்லது நமக்கு பிரைவேட் செக்டாரா அல்லது கவர்மெண்ட் செக்டாரா, வெளிநாடா உள்நாடாங்கிற மாதிரி வாழ்க்கையை அவங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி மக்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியும், மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய மிடில் லைஃப் கிரைசிஸ் சில பேர் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல சொல்யூஷனும், சீனியர் சிட்டிசனுக்கு வேணுங்கிற வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, எப்படி அவங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப் இருக்க போகுதுங்கிற தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டியும் எல்லாமே சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்த்து கோச்சார அமைப்பையும் சேர்த்து பார்க்கும் பொழுது நல்ல ஒரு கிளாரிட்டி வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.